அப்படியா? என்ன ஒரே மயக்க மயக்கிறான், ஒரே குத்து. மரியாதை இல்லையா? மரியாதை இல்லையா? மாமா அப்படியே பிச்சு முடி தெரியுமா? அங்க போய் ஊம்பு தம்பி வாங்கண்ணே. ஏன்னா இந்த பேச்சு வாங்குறதுக்கு நீ தென்னை மரத்துல தூக்கு போட்டு சாவலாம் தம்பி. நான் தமிழ்ல சொல்லுவேன். சொல்லுண்ணா தம்பி, நான் தமிழ்ல சொல்லுவேன். நான் சொல்றது வந்து நீ தெலுங்குன்னு சொல்லணும். அதெல்லாம் வேண்டுதல போயிட்டு வந்துடும். உனக்கு என்ன இது பாரு. நான் தமிழ்ல சொல்லுவேன், நீ தெலுங்குன்னு சொல்லணும். சொல்லுவியா? என்னடா சொல்லுடா தம்பி. ஒரு கவன்று ஓ பங்காடு ஏ முண்டையா நான் மாறி கட்டா. சூப்பர் சூப்பர். ஒரு கவன்று கங்காடு மலை மேல ஏறி வண்ட பயில எக்கி ரே தாயோலி தாயோலி தாயோலி. இந்த ஒரு கவன்று கங்காடு மலை மேல ஏறி வண்ட பயில எக்கி புளி புடிச்சிட்டு நின்னாரு. செத்த மட்டும் பெட்டினுண்டா. அரண்மனை நாயே அப்படி போடு 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 கொலைய மூடு மூடு மூடு. போனால் போகட்டும். முதலில் சபையிலே அமர்ந்திருக்கக்கூடிய ஆண்டோர் அனைவருக்கும், பெரியவர்களுக்கும், சிறியவர்களுக்கும் கல்வி கற்ற கணவன்கள் 4 வேதம் 6 சாஸ்திரம் 64 கலைஞானங்களை கற்றுணர்ந்த பெரியவர்களாம் பெருத்த சபையாக அமர்ந்திருக்கிறார். அவர்களுக்கு
நமது எலட்சியபலத்தைச் சேர்ந்த இன்னும் உயர் திரு வாத்தியராகிய தங்கவேல் வாத்தியருடைய தலைமையில் நடைபெறக்கூடிய ஸ்ரீ விஜயவாணி கலைக்குழுவின் சார்பாக அதனுடைய நிர்வாகியாகிய வெற்றிவேல் அவருடைய சார்பாக நெஞ்சார்ந்த பணிவார்ந்த முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நாட்டுக்கு நாடு மகாநாடு இன்னும் யாருண்டால் பேர் மதிப்பு மரியாதைக்குரிய இன்னும் மணி 250 இன்னும் மணி 250 ஐயாவும் 250 வடிவேல் எஞ்சிரி 250 இன்னும் அம்பு 250 ஜம்பு 250 மொத்தம் ஆக மொத்தம் 10 என்ன பேர் வம்பா போச்சு ஏங்க என்ன 250 என்ன ஏழை விடுற மாதிரி மணி 250 வடிவேல் எஞ்சிரி 250 அப்புறம் ஐயாவும் 250 அப்புறம் அம்பு 250 அப்புறம் ஜம்பு 50 மொத்தம் 450 எத்தனை 10 ரூபா 200 50 ரூபா ஆச்சுங்க 10 ரூபா தான் ஆச்சுங்க. அப்படியா? ஆமா போனார் போகட்டும். ஆமா இன்னும் நாட்டுக்கு நாடு மகாநாடு இன்னும் இந்த உள்ளூர் கிராமம் மாருட்டிப்பட்டி கிராமத்திலே வாழ்ந்து மங்காள புகழ்பெற்ற அருந்ததி குலத்திலே உதித்தவர்கள் மதுரை வீரன் எடுத்து ஆளாக்கியவர்கள். அப்படிப்பட்ட உன்னதமான குலத்திலே பிறந்த மதுரை வீரன் சாமிக்கு தன்னுடைய மார்பால் கொடுத்து ஊட்டி வளர்த்த ஒரே இனம் நம்முடைய அருந்ததி இனம் மட்டும்தான். அப்படிப்பட்ட உன்னதமான குலத்திலே பிறந்த அருந்ததி பகடை மகளெல்லாம் ஒன்றாக கூடி இன்றைய தினத்திலே 1000 கண்ணுடைய ஆதி பராசக்தியாகிய காளியம்மனுக்கு பூச்சாட்டி பொங்கல் வைத்து திருவிழாவை பெருவிழாவாக கொண்டாடி. அப்படி இருந்த போதிலும் 1000 கலை 64 கலை அதிலே முதன்மையான கலையானது கிராமிய தெருக்கூத்து. ஆதியிலே ஏற்பட்டது கிராமிய தெருக்கூத்து. அதை பார்த்துதான் மத்த கலைகள் எல்லாம் வந்தது. அதனால அப்படிப்பட்ட அம்மனுக்காக இந்த தினத்திலே கிராமிய தெருக்கூத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறது. நரகின் மேடை என்ன நாடகம் நாம் நடத்தக்கூடிய நாடகம்? அற்புதமான நாடகம். என்ன நாடகம்பா? அது என்ன அருந்ததி கல்யாணம் என்று சொல்லக்கூடிய அருந்ததி கல்யாணம் ஒரு அற்புதமான நாடகத்தை ஊர் பொதுமக்கள் சேர்ந்து அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள். ஆனால் அப்படி அரங்கேற்றம் செய்த இந்த கோயிலை சேர்ந்த அத்தனை குடும்பங்களும் ஆள் போல் தலைத்து அருகு போல் வேரூன்றி எந்த முகம் போனாலும் தங்க முகமா இருந்து இந்த திருப்பதி ஆசிரம் திருவண்ணாமலை கோபுரம் இந்த காளியம்மனுடைய சன்னதி எப்படி மேலும் மேலும் வளர்ந்து விடுவார்களோ அது போல அவருடைய குடும்பத்திலே எந்த விதமான காத்து கருப்பு பேய் பிசாசு பில்லி சுழியம் என்று சொல்லக்கூடிய எந்த விதமான கெட்ட கிரகணம் பண்ணாமல் படிக்க அனைத்து குடும்பங்களும் வளர வேண்டும் என்று சொல்லி நம்முடைய கலைக்குழுவின் சார்பாக பணியோடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த அருந்ததி கல்யாணம் என்று சொல்லக்கூடிய நாடகத்திலே நான் வேடகிரி என்னை பார்த்தார் சொல்லி வருகிறேன்.
அப்படியே கிட்டு 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 நடுங்குது அப்படியே. இன்னும் ஐயா ஒரு 250, ஐஸ் வேலம் 250, இன்ஜினியர் வடிவேல் 250, ஜம்பு 250, ஆக மொத்தம் 10. என்னடா கணக்கு இது? ஐயா ஒரு 250, 250 ஒரு படத்துல சொல்ற மாதிரி வடிவேல் சொல்ற மாதிரி 250 இல்லைங்க. ஐயா ஒரு 250, ஐஸ் வேல் 250, வடிவேல் எஞ்சி 250, ஜம்பு 250, ஆக மொத்தம் 10. ஆக மொத்தம் 10. அப்படின்னா தெரிஞ்சுக்காதல என்ன கணக்குல. சரி போனால் போகட்டும். உங்கள்கிட்ட பேசியிருந்தா கதையை ஓட்ட முடியாது. என்ன என்னுடைய பெயரோ ஆனால் முடிவில்லை தளர்ச்சிருந்த என்னுடைய பெயரோ வசிஷ்ட முனிவர் என்றே தெரிந்து கொள். நான் இருக்கக்கூடிய இருப்பிடமோ மேருமலையிலே. மேருமலைங்க. மேருமலையில் வசித்து வரக்கூடிய குடில் அமைத்து வசித்து வரக்கூடிய என்னுடைய பெயரோ வசிஷ்ட மகாமுனிவர். ஆமா சரி முனிவர்களிலே நானும் ஒருவன். நீங்களுங்க. ஆமா அப்படிங்க அப்பா. அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய தாயார் யார், தந்தையார் யார், சாமி நான் எப்படி பிறந்தேன் இதெல்லாம் தெரியுமாடா? சாமி தெரியுமா தெரியாதா? குருவே தெரிஞ்சுருங்க. சாமி சாமி ஓய் நீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு ஆடுறீங்க. என்ன உங்களுடைய கூத்து பார்க்காம கீழே நம்ம பூமியும் பார்க்கல. அப்படியா? என்னன்னு கேளு. என்னமா விட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு தடவை கீழே மட்டும் குமிஞ்ச. ஏய் கறிக்குளம் தின்னா கொஞ்சம் தூக்கம் வரும். நான் போகாத திட்டிக்காவ. நான் போவதும் மாடும் சாப்பிடுவோம். ஓகே அண்டர்ஸ்டாண்டிங். தந்தையார் பேரோ வருத்துவாச முனிவர். சரிங்க. வருத்துவாச முனிவருக்கும் துளசி மாதாவுக்கு பிரதர் என்னுடைய பேரோ வசிஷ்டர் என்று தெரிந்து கொள். வசிஷ்டர் மகாமுனிவர். ஆமா சரி. இப்படி நான் பிறந்து வளர்ந்து வாலிபமாகிறேன். ஆனால் சிறுவயது முதல் கொண்டே நான் துறவரத்தை மேற்கொண்டவன். நீங்களுங்க. ஆமா அப்படின்றாங்க. சிறிது காலமான உடனே என்னுடைய தாயாரும் தந்தையாரும் நம்முடைய மகனை இப்படியே விட்டு வைக்க கூடாது என்பதற்காக எனக்கோ திருமணம் செய்து வைத்தார்களா? திருமணம் செய்து மனைவி யாருங்க? என்னடா அசால்ட்டா கேக்குற? சாபம் என்றால் எப்படி தெரியுமா? கொடுத்தால் சாபம், சாபம் இட்டால் வரம். கொடுத்தால் சாபம். ஆமாம்.
அப்படின்றால் சாபம் கொடுத்து விடுவேன் ஜாக்கிரதை. எனக்கு ஒரு வரம் கொடு சாமி. என்ன வரம் கேட்ட கொடுப்பீங்களா? சொல்றாங்க, சொல்லு. ஏங்க என்ன வரம் வேண்டும் உனக்கு? 3 மாசம் முன்னாடி மோர் படத்துல போய் ஒரு எருமை ஒண்ணு வாங்கிட்டு வந்தேங்க. சரி. அந்த சன ஊசி படம் பார்த்து எருமை சரியா நிக்க மாட்டேங்குது. சரி. அதனால உங்களுக்கு எல்லாமே தெரியும் இல்லைங்களா? உங்களுடைய மந்திரத்தினால சாமி என் குடும்பம் நீசம் கொலையேற்றி வைக்கணும் சாமி. நான் என்ன பண்ணணும் வந்து சொல்லு. எருமையை சன பண்ணி கொடுக்கணும். கொடுப்பீங்களா? எருமைய சன பண்ணி கொடுக்கணும். நான் சென பண்ணி கொடுக்கணுமா? அப்படி ஆகட்டும். சரிங்களா? என்னுடைய அருகே நாளே நிச்சயமாக காலையிலே சென்று பார், உன்னுடைய எருமை சினையாக இருக்கும். எப்படி அருள் வாக்கு கொடுப்பேனடா. நீங்க எப்படி என்ன நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற? நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற? நீ என்ன நினைக்கிறேன் தெரியாதா? கையை காட்டினா அப்படி ஆயிரும். கையை நீட்டினால் போதும், உன்னுடைய எருமையும் சினையாகிடும், உன்னுடைய பாட்டியும் சினையாகிடும். ஜாக்கிரதை. அப்புறம் பொண்டாட்டி சனம் பண்ணிடுவீங்களா? அறிவு கெட்டவனே, அவன் என்ன நினைக்கிறான் பாத்துக்க. சரி சார், தப்பு மன்னிச்சிடும். இப்படி நான் துறவரம் பூண்டிருந்த போதிலும் என்னுடைய தாயார் தந்தையார் எனக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். சரி, மனைவியார் பேருங்க? ஆமா, என்னுடைய மனைவியார் யார் தெரியுமா? நான் தொட்டு தாலி கட்டிய மனைவி பேர் தெரியுமா? தெரியும், எனக்கு அம்மனத்தை கண்டோம். ஓ, இதான் உங்க பொண்டாட்டி பேரா? என்ன பேரு? என்ன சொன்ன? சிரிப்பு, ஆனந்த சிரிப்பு. மேல பேர் என்ன பேரு? கொண்டாடியே எனக்கு திருமணமாகி எனக்கு ஒரு குழந்தை ஒன்று இருக்கிறது. மனைவியார் பேர் என்ன பேருங்க? என்னுடைய மனைவியால் பேரு சரி சண்டிகா தேவி. ஓ, சண்டிகா தேவிங்க. ஆமா. சரி, பெரியவர்களாக குருபெரியாளம் ஒன்றாக கூடி அன்றைய தினத்திலே சண்டிகா தேவி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைத்து எனக்கு ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை ஒன்று இருக்கிறது. அவங்க என்ன பேருங்க? என்ன அவ்வளவு குழந்தையாக இருக்கின்றார். அவருடைய பெயர் வாசி என்று வைத்திருக்கிறோம். ஓ, வாசி என்ற பேருங்க. ஆமா, அற்புதமான. இப்படி நாங்கள் சீரும் சிறப்புடன் வாழ்ந்து வந்தாலும் நண்பா போய் நான் என்னவென்று சொல்வேன்? என்னங்க? இப்படி திருமணம் ஆகி சரி எனக்கு பெண் குழந்தை தான் பிறந்திருக்கிறது. உங்களுக்குங்க? ஆமா, உண்மைதான். ஒரு பெண் பொண்ணு சொன்னீங்க. ஆனால் ஆண் வாரிசு என்பது கிடையவே கிடையாது. ஆண் வாரிசு என்பது கிடையாதுங்க. ஆமா. சரி, ஒரு குடும்பம் தலைக்கணும்னா ஆமா, அந்த குடும்பத்துல கண்டிப்பா ஆண் வாரிசு வேணும். ஆண் வாரிசு எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா, நீங்க ஒரு பொட்ட பிள்ளையை பெத்து எடுக்கிறோம்னா அந்த பொட்ட பிள்ளை அடுத்தவங்க நாளடைவிலே அடுத்தவங்களும் சொந்தம். ஆமா, அடுத்தவருக்கு சொந்தமாகி விடுவாங்க. ஆமாங்க, அவங்களுடைய குடும்பம் தான் வளர்ச்சி ஆகும். ஆமாங்க, பரம்பரை குடும்பம். ஆமா. அப்படி இருக்கும்போது என்னுடைய வாரிசு, சரி, என்னுடைய வம்சாவளி தலைக்க வேண்டும் என்று சொன்னால் எனக்கோ ஆண் குழந்தை வரவே இல்லை. உங்களுக்குங்க ஆண் குழந்தையே இல்லை. அடடடடடட. அதனாலே இன்றைய தினத்திலே ஒரு முடிவுக்கு வந்து விட்டேன். அப்படிங்க. இதோ இன்றோ தேவர்கள் எல்லாம் சபை கூடக்கூடிய நேரம். சரி, அதனாலே அந்த உலகத்துக்கே முதல் தெய்வமாகிய ஒன்னாகப்பட்ட சிவனிடத்தில் சென்று எப்படியாவது எனக்கு ஆண் குழந்தை வரத்தை வாங்கி வர உடனே நான் போக வேண்டும். சரிங்க. அதனாலே என்னுடைய தேவியாகிய சண்டிகா தேவி சீக்கிரமாக நான் அழைத்துக் கொண்டு வா. சண்டிகாதி வளைக்க சண்டிகாதி வந்தால் மற்றவர்கள்